ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம என்ன பண்ணோம், ஈவோமான் பார்ட் 2 கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நேற்று போட வேண்டியது, நேற்று கொஞ்சம் வேலை இருக்கவும் ஃபுட்டேஜாக எடுத்துட்டேன். வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியல. சரி, ஸ்டார்டிங்கே சரி, லைக் பண்ணாமல் வந்தீங்க, லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். யூஸே சுத்தமாக இல்லை. சரி வாங்க, நம்ம அளவெல்லாம் பேசாமல் கேமுக்குள்ளேயே போவோம். வந்தோடனே இந்த லாயின் ரிவார்டெலாம் வாங்கிக்கலாம் வாங்க. என்னென்னமோ கொடுக்குறாங்க, நானும் வாங்கிட்டே கிடக்குறேன் எல்லாத்தையும். லெவல் 6 வந்து இங்கே கொடுக்குறது வாங்கினதே லெவல் 6 வந்துடுது. இது வேறு இன்ஃபோ மாதிரி இருக்குது. பாலு இப்போ நம்மள்ட்ட ஒரு முட்டை இருக்குங்க. இது வந்து டே 2 லாயின் ரிவார்டாக கிடச்சிது. இந்த முட்டை ஆச்சு இங்கே போட்டுருவோம். சரி வாங்க, இந்த பெப்பிளுக்கு நம்ம லெவல் ஏற்றோம். ஒரு 10 லெவல் ஏற்றுவோமா? ஓகே, 11ஆவே ஏற்றியாச்சு. அப்பா சாரி சார், டிஸ்டர்பன்ஸ் கைஸ். சளி பிடிச்சிக்கிச்சு அதான். யார் டிஃபீட் வெல்டர் வேலி வேலியில் டிஃபீட் ஆரான்னு ஒருத்தன் வெல்டர் வேலியில் இருக்கானா, டிஃபீட் பண்ண சொல்கிறான். இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ கொஸ்டின் மாதிரி காட்டுது, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நான் போன வீடியோக்கு இந்த வீடியோ ஏதோ பரவாயில்லைங்க கைஸ். சரி, லேக் இல்லை. நீ தான் அந்த புதுசாக வந்தவனா பெட்டர் பென் அனுப்பிச்சு விட்டாங்க கேட்டுருக்கீங்க. வேண்டாம், நமக்கு வேலை இல்லைங்க. அப்பா மன்னிச்சுங்கோ. சரி வாங்க, நம்ம அந்த பையன் ஆறான கண்டுபிடிப்போம். ஒருத்தன் நிற்கிறான், நமக்கு தேவையில்ல, நம்மளும் போவோம். அங்கே யாரும் நிற்கிறீங்க, நம்ம தேடுறோம். அவனாக இருக்குமோ? கிட்ட போய் பார்ப்போம். அவனே தாங்க, அவனே தான் ஆறான். அது சான்ஸ் ட்ராப். ஸோ இதெல்லாம் 100% நம்மளுக்கு கிடைக்கும். இவனை தோக்கடிச்சா படம் நல்லா 100% இருக்குது. ஏன் அனிமே சூப்பராக இருக்குது. இவன் கிராஸ் டைப்புன்னு நினைக்கிறேன். நம்ம பிளேஸ் போய் இறக்குவான். அவன் அப்பியரன்ஸே கிராஸ் டைப் யூஸ் பண்ணுவான்னு காட்டுது. பஸ்ட்டு ரெண்டு ஈவோமான்னு வச்சுருக்காங்க. ஹலோ பஸ்ட்டு பேர்ல் புப்பிள் ஃபஸ்ட்டு 3 ரேங்க் போட்டாச்சு. அவன் அயன் ஃபோர்ட்ரஸ்ட் போட்டு டிஃபென்ஸ் ஏற்றிக்கிறான். அவன் என்ன ரேங்க் போடுவோம்? ஐயோ 3 ஹெச்பி தப்பிச்சுட்டானே. அப்பா சரியான நடிகை. இன்னொன்று போட்டு முடிச்சு விட்ருவோம். இவன்ட்ட 5 ஸ்டைக்கு வேலைக்கு ஆகுது, ஏன்னா அது ராக் டைப். கல்ல நெருப்பு விட்டோன்னா ஒன்றும் நினச்ச மாதிரி இறங்கிட்டான் கிராஸ் டைப்பு. இப்போ 5 ஸ்டைக்கு போடுவோம். போடுறா 5 ஸ்டைக்கா. 97 சூப்பர் எஃபெக்டிவ். முடிஞ்சு போச்சு. வாடா டே போடா, போய் இப்படி போட்டி பண்ணு கற்றுட்டு வாடா. நமக்கு சான்ஸ் ட்ராப்பெல்லாம் கிடச்சிச்சு. எப்படியும் இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. கொஸ்டின் வேணா இந்த பெரி லெவலப் ஆக யூஸ் ஆகும் கைஸ். ஏதோ 3 பில்டிங் ஏதோ அப்படி சொல்கிறாங்க. ஏதோ இதான் இங்கே ஒன்று சுற்றிட்டுருக்கு. இதாக இருக்கும். இதே இதான் வாங்கி இது 3 பிடிச்சி போடுவோம். லோட் ஆகுது, டக்குன்னு உள்ள கூட்டி போங்கடா. வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ரேமை போடுவோம்.
ஸ்பீட் அவன் டிஃபென்ஸ் போட்டு ஸ்பீடு ஏற்றிக்கிறாங்க. இப்போ ஃபயர் ஸ்ட்ரைக் போட்டு முடிச்சு விட்ருவோம். அதான் 111 சூப்பர் எஃபெக்டிவ். இப்போ வாங்க பாலை போட்டு பிடிப்போம். பஸ்ஸில் நார்மல் பால் போடுவோம். மாட்டுத்தான் போவோம். மாட்டிடு. மாட்டிடுச்சுங்க. கிராஷ் டைப். என்ன டேலண்டடு? டேலண்ட் பரவாயில்ல. பின்னாடி ஒன்று இருக்குது, அதையும் பிடிச்சிருவோம். எல்லாம் ஸ்டார்டிங்காக ஃபைவ் ஸ்ட்ரைக் போட்டு டக்குன்னு முடிச்சு விட்டுவோம். டைம் இல்லை. அவ்வளோதான். 128 சூப்பர் எஃபெக்டிவ். நார்மல் பால் ஒன்று போடுவோம். ஃபீல்டு. சரி பாலை மாற்றி போடுவோம். இந்த பால் கன்ஃபார்ம் மாட்டிடும். ஏன்னா அது 100%. அவ்வளோதான், மாட்டிக்கிச்சு. என்ன கிரேடு இது? சி கிரேடு. அதுக்கு நான் நார்மல் பால் எப்படி நல்லா தானே இருக்கும். சாங்க அடுத்த ஒன்று பிடிப்போம். லாஸ்ட் ஒன். ஃபைட் பண்ணும்போது ஒன்றுத்தில் இருக்குது, பிடிக்கும்போது ஒரு லெவலில் வருது. இல்லை என்னங்க அநியாயம். அவ்வளோதான், பிடிச்சாச்சு. பால் போட்டு பிடிச்சிருவோம். மாட்டிக்கிச்சு. கச்சா. இது பி கிரேடு. ஏபிசின்னு லைனாக கிடச்சிட்டு இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. இதையும் வாங்கிப்போம். அடுத்த கொஸ்டின் ஓன்லி லெவல் 15 ஈவமா. சரி வாங்க. இல்லை வந்து ஏ கிரேடு, அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் 2 பாக்ஸுக்குள்ளே தூக்கி ஓட்டுருவோம். உள்ளே போ, நீனும் உள்ள போயிரு. ஓகே, 3 பேர் இருக்கட்டும், அது கரெக்டாக ஆகும். ஒரு ட்ரிபிள் எஸ், ஒரு எஸ், ஒரு ஏ. ட்ரிபிள் எஸ் யாருன்னா நம்ம பிளேஸ் பம்ப்பு. அவனை வந்து ஒரு 5 லெவலில் ஏற்றுறோம். வாங்க 5 ஏற்று. 5 வேணாம், ஒரு 3 லெவல் ஏற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவோம், ஏன்னா மற்ற பிராண்டுக்கும் கொடுக்கணும்ல. கரெக்டாகும். இப்போ ஃபீட் பண்ணுவோம். ஓகே, லெவல் 5. இதுக்கு ஒரு 4. கரெக்டாக இருக்கும் போட்டு. இப்போ ஒன்று லெவல் 5. இதுதான் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 3ஆம் லெவல் தான். சண்டை போட வரும்போது 10 லெவல் வந்துச்சு. லீஃப் பிளேட் இப்போ ஒரு கிராஸ் மூவ் கற்றுக்குச்சுங்க. இன்னும் 2. அப்படின்ட்ட பழம் இல்லை. சிவாங்க அப்புறமேட்டு ஏற்றிப்போம். இருங்க, டெய்லி காஸ்ட் ஏதாவது முடிஞ்சிருக்கு. டிஃபிடி என்பிசி ஒருத்தர் முடிச்சாச்சு. ஃபீடி மனாதையும் முடிச்சாச்சு. வாங்கிப்போம். டிஃபிடி அதையும் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின் வச்சாச்சு. இப்போ அடுத்து டிஃபிட் பீட்டர் இன் வெல்டர் வேலி. அப்பா இந்த இடத்துல அவனை பீட்டர் இருக்கானாப்பா, அவனை போய் தோக்கடிக்குமா. வாங்க அவனை தேடுவோம். இல்லை பீட்டர் மகனே எங்கடா இருக்க? இருந்தா ஃபோனரா டேய், சத்தமாச்சு ஊர்றா. நீலமண்டையா எங்கடா இருக்க? நாங்கள் அங்கே ஒரு நீலமண்டை தெரியுது, அவனா இருக்கணும். டேய் வெள்ளச்சட்டை ஒன்னத்தான்டா, திரும்பி பாருடா. அவனே தான் அந்த வெள்ளச்சட்டை, இவனே தான் அந்த பீட்டர்.
வணக்கம்ப்பா பீட்ரு. எல்லான்னு சொல்லதான் சீனு தான். எனக்கும் சேன்ஸ் ட்ராப் இருக்குது. இவன் அப்பியரன்ஸை பார்த்தா வாட்டர் டைப் தான் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வாங்க நான் கிராஸ் இறக்குவோம். இது வாட்டர் டைப் தான் நினைக்கிறேன். லீஃப் பிளேட வாட்டர் நார்மல் டைப் தான். நார்மலும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாட்டர் இருந்தால் அதுக்கு லீஃப் பிளேடு ஃபுல் பவர் காட்டியிருக்குமே. அந்த அட்டாக்கு ஒரு பாருக்கு உள்ள காட்டுறது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து அதில் 100% காட்டியிருக்கும். அதுக்கு வாட்டர் இருந்தால் நார்மலாக இருக்கணும். அடுத்து என்ன வாட்டர் இறக்குவான்னு நினைக்கிறேன். டேய் ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ அட்டாக் ஏற்றி என்னடா பண்ண போகிற? ஓகே ஒன்று முடிச்சாச்சு. என்னங்க அவனும் இதே இறங்குறான். ஏண்டா டேய் நீளம் மண்டையா, இடம் என் தவிர ப்ளேஸ் பண்ண போகிறான்டா. நீ மாத்திரே நானும் மாத்திர டேக்கிள் இல்லை நீ ஒன்றும் பண்ணாதா. இப்போ பாடுறா ஃபயர் ஸ்ட்ரைக் முடிஞ்சு போச்சு. கிளம்பு. இப்போ சொல்ல அவ்வளோ ஏற்றிட்டு அப்புறம் ரீமேட்ச் போட்டுக்கலாம். இப்போதைக்கு கிளம்பு. நான் தான் நல்லான்னு சொல்லலாம். தோற்மே நான் எப்படி பிழை ஓடுறது. தோற்றதுக்கப்புறம் நான் எப்படி தோற்றேன்னு தெரில. சரி நீ பலமாக தான் இருக்குன்னு சொல்லுது. லெவல் 9 வந்துச்சு. டிஃபீட் த பெப்கோலம் கிங்குன்னு வேறு. எங்க எவனோ பெப்கோலம் கிங் இருக்கானுங்க. இந்த அங்கே நிற்கிறான் பாருங்க பெருசா. அவன்கிட்ட தாங்க பாஸ், அந்த பாஸோட சிம்பிள் காட்டல. ஒருவேளை இவன் தான் இந்த மேப்போட பாஸாக இருப்பானோ. சரி வாங்க, அவனை பார்த்தா ராக் டைப் மாதிரி தான் இருக்குது. நமக்கு எதுக்கோ பில்டிங்கை வச்சுப்போம். வாடா டேய் வாடா ஃபைட்டுக்கு வாடா டேய் மாமிச மலையே. என்னங்க இது பேசுது? அதான் அவன் ஃபைட்டு கூப்பிட்றான். வாடா நீ எப்படின்றோம். நம்ம வார்னிங் கொடுக்குறான். நம்ம வார்னிங் வாடா நான் அவனை முடிச்சு விட்டு போகிறேன். மாமி சாலை மிஸ்ஸஸ் குட்டி பையன் பார்த்தீங்களா? குட்டி பையனாக இருந்தாலும் இதாக இருப்பான். அவனா டிஃபென்ஸ் ஏற்றிக்கிறான். டிஃபென்ஸு ப்ளஸ் 5+, ஸ்பீடு 5+. இந்த லீஃப் பிளேடு வச்சுக்கடா. 53. இந்த இன்னொரு லீஃப் பிளேடு டேக்கிள். ஏப்பா சாமி வாயிலே குத்துறான். இன்னொரு பிளேடு வச்சுக்கடா. இது ஒரு பிளேடு தாங்க முடிஞ்சிச்சு அவன் ஆட்டமே. இல்லை இன்னத்துக்கு நீ அட்டாக் போட்டுருண்டா. அயன் ஃபோர்ட்ரஸ் போட்டு ஸ்பீடி இது டிஃபென்ஸ் ஏற்றக்கூடாதுரா. போயிட்டு வாராசா. என்னங்க அது பெப்பெல்லாம் மாறிடுச்சு. ஐய சரி பாஸு நம்ம இந்த பால் யூஸ் பண்ணுவோம். ட்ரிபிள்எஸ் பாலில் 3 இருக்குல்ல அதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பாஸு நம்மகிட்ட இருக்கட்டும் நல்லாயிருக்கும். நாங்கள் அப்போ இது பெப்பிள் தான் இப்படி மாறி இருக்கோ இல்லையே. இப்போ இது எவால்வ் பண்ணால் அப்படி மாறுமா, இல்லை பவர் ஏதாச்சும் ஃபைட் பண்ண போது இப்படி மாறுமா ஒன்றும் புரியலையே. பால்லாம் புது பால் போட்டு பிடிச்சிருக்கேன். ட்ரிபிள்எஸ் டேலண்ட்டு நினச்சேன், அதுக்கு தான் பாலை மாற்றி போட்டேன். எப்படி நம்புறது? ஓகே இவனையும் முடிச்சாச்சு. நாங்கள் இதை புதுசாக ஸ்டோன்லாம் கிடையாது. லெவல் 13 வந்துட்டோம் கைஸ். அருமை. இப்போ என்ன பண்ணலாம், அந்த பெப்பிளுக்கு போல நம்ம இதை போடுறோம். ட்ரிபிள்எஸ் பெப்பிள் வச்சுக்கிறோம். நன்றி. ஃபீட் பண்ணுறோம். ஓகே லெவல் 11 வந்துருச்சு. போல்டர் டேஷ் ஏதோ அட்டாக் ஸ்டோன் டைப் அட்டாக். இன்னும் 5. ஓகே லெவல் 16. மிச்சம் ரெண்டுத்துக்கு ஈக்குவலாகவே கொண்டு வந்தாச்சு. போல்டர் டேஷ் பவர் 50, லீஃப் பிளேடு பவர் 50, டேக்கிள் 40. இன்னொரு 30 தான் லாக் ஆகுமாங்க. இதையும் லெவல் 5 கொண்டு வந்துடும். எல்லாம் ஈக்குவலாகவே இருக்கணும். ஓகே ஈக்குவலாக வந்துடுச்சு. 5 16 இவர் மட்டும் நான் 16.
ஆஃபராக போட்டுக்கொள்கிறேன். என்னடா திருப்பி அந்த டைப் வந்து அவனை தொகடிச்சேன். யார் அவன் பக்கத்தில் அவங்க கூட படி விட்டுருக்கியா? ஏதோ ரிவார்டு தானே இங்கே எடுத்துமோ, எதுக்குன்னே தெரில. ஆனால் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ அந்த ஈவோ மான்ஸை என்கவுண்டர் பண்ணுது பெப்கோலம். அவனோட எவல்யூஷன் தாங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. எவல்யூஷனாக இருந்தால் அப்புறம் அடிச்சுப்பா அவன் அப்படியே தானே கிடச்சிருக்கணும். தெரில, நம்ம பெப்பிள் இருக்குல்ல, அதை எவால்வ் பண்ண போது தெரியும். ஃபஸ்ட்டு எவால்வ் பண்ண முடியுமா எனக்கு பார்ப்போம். ஃபஸ்ட் இன்வென்ட் என்னென்ன பற்றுவோம். அந்த முட்டையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த முட்டையில் நம்ம என்ன ஈவமான் கிடைக்குதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். டிஃபீட் பாஸை டிஃபீட் பண்ணதுக்கு ஒரு கொஸ்ட் முடிஞ்சிருச்சு காய்ஸ். எப்பப்பா அதெல்லாம் பாஸுன்னு சொல்லாதீடா. 2 அடியில் செத்து போயிட்டான்டா. கரெக்டாக 3 அடி தான்டா. பாஸுன்னு அவனுக்கு டஃப்பு கொடுக்குண்டா. பாஸ் கிடச்சிருக்கு. அப்பா எங்கேயோ போக சொல்கிறாங்க. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது புதுசாக. இல்லை என்னன்னு போய் வாங்க பார்ப்போம். ஏதோ கோ டு த பெட்டல் பாண்ட் வெல்டர் வேலி. நம்ம இருக்கு வெல்டர் வேலி. இப்போ நம்ம பெட்டல் பாண்டு போகணும். லெவல் 5. லெவல் 5 எல்லாம் லெவல் 5 தான். ஓகே, பெட்டல் பாண்ட் வந்தாச்சு. அங்கே எங்கேயும் ஒருத்தர் இருக்கான் போல பாஸ்ன்ட்டு. ஓகே, லெவல் 14. சரி கைஸ், நம்ம இன்றைக்கான வீடியோ நம்ம எங்கேயும் முடிச்சுப்போம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் முன்னைய வீடியோவோட கொஞ்சம் லென்த்து இதாக தான் இருக்குது. லைட்டாக அதிகமாக இருக்கும். இது எவால் ஏதாச்சும் எவால் பண்ண முடியுது. ஆனால் ஸ்டோன் ஏதோ ரெயின்போ பாருங்கள். இந்த ஒரு ஸ்டோன் 10 கேட்குது. இன்னொரு எசன்ஸ் மாதிரி ஏதோ 10 கேட்குறாங்க. இப்போ பெப்புலானா எவால் பண்ணலாம் லெவல் 35 தான். ஏன்னா அது ஸ்டோன்லாம் நம்மள்ட்ட இருக்குது. சரி, நம்ம வீடியோ எங்கேயே முடிச்சோம். இதுவரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல்லைக்கான வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன கேம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ண தப்பையும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் இமோட்டில் இருக்குங்க. சரி ஐஸ், எல்லாம் சேஃபாக இருக்குங்க. நான் அப்புறம் என்ன சொல்கிறது, சேஃபாக இருங்க. நம்ம வீடியோவாக தொடர்ந்து பாருங்கள். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் எம்ஜி. பாய் கைஸ்.